கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் ஃப்ரெண்ட் அம்முக்காக ஒரு லெட்டர் கூட எழுதி கொடுக்க மாட்டீங்களா? எழுதி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்தியும் சரி என்னடா பண்ணுறது, எப்படி இருந்தாலும் விட மாட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டோம், எழுதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. சரி நான் இதை இப்போவே அம்முக்கிட்ட சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி அம்முக்கிட்ட பேசுகிறாங்க. உடனே ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மு என் வீட்டுக்காரர் ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை நீ படித்து பார்த்து அசந்துடுவேன், இதை மட்டும் உன் லவ்வர்கிட்ட கொடுத்தீன்னு வச்சுக்கோவேன், அசந்தே போயிடுவாரு அப்படிங்கிறாங்க தீபா. அப்படியா சரி, அதை நாளைக்கு நான் எங்கே வந்து வாங்கிட்டேன்னு கேட்குறாங்க. கோயிலுக்கு வர சொல்றாங்க. தீபா கிட்ட இருந்து ரம்யா லெட்டர் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா இந்த லெட்டரை எப்படி கார்த்திகிட்ட கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. நேரடியே கொடுத்து பேசலாமா, சேச்சா அப்படியெல்லாம் பேசினா நல்லாவே இருக்காது, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ரம்யா. அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம லெட்டர் கொடுத்து ஏதாவது சொல்லிட்டு என்ன செய்யறது, சரி நம்ம யாரையாவது ஒர்க்கர் கிட்ட வச்சே நம்ம இந்த லெட்டரை அவர்கிட்ட சேர்த்திடலாம், அதுக்கப்புறம் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த லெட்டரை இன்னொரு தடவை படிச்சு பார்க்கலாம், எவ்வளவு நல்ல ஆர்வமா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரம்யா அதை படிச்சு பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. எவ்வளவு ஒரு ரசனையோடு எழுதியிருக்காரு தீபா, உன் வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல லெட்டர் எழுதியிருக்காருடி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க மனசுக்குள்ள ரம்யா. அவங்க ரம்யா ரூம்குள்ள பியூன் வர்றாங்க. வந்ததுமே இந்தாங்க மேடம், இதில் நீங்கள் சைன் பண்ணி கொடுங்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மேடம் இந்த ரெஜிஸ்டர் நோட்டில் நீங்கள் சைன் பண்ணி கொடுங்கன்னு வந்து பியூன் கேட்குறாங்க. ஆஹா இது அருமையான ஐடியா வச்சு இந்த ரெஜிஸ்டர் நோட்டில் வச்சு கார்த்திகையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த நோட்டை கொண்டு வர சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ரம்யா. நோட்டுக்குள்ளே அந்த லெட்டர் வச்சு இதை கார்த்திகையில் கொடுத்துட்டு திரும்ப என்கிட்ட கொண்டு வான்னு சொல்கிறாங்க. சரி மேடம்னு சொல்லிட்டு அந்த பியூன் எடுத்துகிட்டு போகிறாரு. பியூன் கொண்டு போகிற நோட்டை அந்த பக்கமாக ஒளிஞ்சு மறைஞ்சிருக்கிற ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. என்ன மேடம் யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், அந்த நோட்டில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. தெரியாது மேடம், இதை கார்த்திக் சார்கிட்ட கொடுக்க சொல்லி மேடம் சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்களேன் அப்படின்னு சொல்லி அதை விரிச்சு பார்த்துட்டு அதில் ஒரு லெட்டர் இருக்குது, அந்த லெட்டருக்கு பதிலாக இந்த லெட்டர் வைக்கிறேன், நீங்கள் இதை கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. கார்த்திகிட்ட கொடுக்க வேண்டாம், இப்படியே கொண்டு போய் ரம்யா கிட்ட கொடுங்கங்கிறாங்க. மேடம் அவங்க சொன்ன மாதிரி தான் நான் செய்ய முடியும், நீங்கள் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்குன்னு கேட்குறாங்க. பியோன் பணத்தை கட்டணதும் அப்படியே பியோன் பேச்சை மாற்றிக்கிறாங்க. மேடம் நீங்கள் லெட்டர் மாற்றி கொடுத்துட்டீங்க, ஆனால் நான் போய் இப்போ மேடம் கேட்கும்போது என்ன பதில் சொல்லிட்டுன்னு கேட்குறாரு அந்த பியோன். நீங்கள் கொடுத்ததா கார்த்திக் சார் கிட்ட கொடுத்துட்டேன், கார்த்திக் சார் திரும்ப இந்த லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு நீ சொல்லிடு, மற்றதெல்லாம் வரதை நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. மேடம் இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, வந்தால் நான் பார்த்துக்கிறேன், இந்த மறுபடியும் சொல்லி ஒரு 500 எடுத்து கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி வச்சுக்கிறாரு. சரி மேடம் பணம் காய்க்கிற மரம் வீட்டில் இருக்கும் போல இருக்கு, ஒவ்வொரு பொய்க்கா ஒரு பணமாக எடுத்து காட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பியோனும் அந்த லெட்டர் வாங்கிட்டு போறாரு. மேடம் இந்தாங்க மேடம்னு நோட்டை கொண்டு முன்னாடி வைக்கிறாங்க. நான் கொடுத்ததை நீங்கள் கார்த்திக் சார் கிட்ட கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. அநியாயமாக போய் பேசுறாரு. கொடுத்தேன் மேடம், அதுக்கப்புறம் தான் திருப்பி பதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. கார்த்தியும் ஐ லவ் யூன்னு எழுதிருப்பாங்க போல இருக்கு. இதை பார்த்ததும் ரம்யானால சந்தோஷம் இருப்பு கொள்ள முடியல. தீபா கொடுத்த ஐடியா எவ்வளவோ ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ரம்யா. ரம்யா அந்த லெட்டரை படித்து பார்த்து சந்தோஷப்படுறதை பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு இங்கே இருப்பு கொள்ள முடியல, ஒரே சந்தோஷம். ஆஹா தீபா என்னை அடி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன், இருடி இப்போ கார்த்திக்கும் பெரிய ட்விஸ்ட் இருக்கு, உனக்கு இருக்கு கம்பெனியில் அவள் 3 நாள் கூட இனிமேல் தாக்கு பிடிக்க முடியாது. கார்த்தியா வேலையை விட்டு தூக்குறதுக்கு சரியான நேரம் கிடைச்சிருச்சு, வீட்டை விட்டு துரத்துறதுக்கும் உனக்கு சரியான நேரம் வந்துருச்சு, இருடி வச்சுக்கிறேன்னு நினைக்கிறாங்க. இந்த ரம்யா வச்சு தான் உங்களுக்குள்ள ஒரு பம்பரமே விட போறேன், இருக்குடி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா. ஸ்டைலாக நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. தீபா அடுத்த கட்டத்துக்கு தயாராயிட்டாங்க. சரி லவ் லெட்டர் கொடுத்து அவங்களும் திருப்பி கொடுத்துட்டாங்க, இனி அப்பா வச்சு பேச வேண்டியதானே அப்படின்னு தீபா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ரம்யாவும் அதுக்கு சரிங்கிறாங்க. தீபாவை ரம்யாவுக்கு ரூட் போட்டு கொடுத்துட்டாங்க. பெரிய சிக்கலை உருவாக்குறதுக்கு இந்த ஐஸ்வர்யா வேற பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறாங்க. இதை கார்த்திக் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பாரா, ரம்யாவுக்கும் தீபாவுக்கும் இடையில இப்படி ஒரு மாறாட்டம் இருந்துகிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சு உடனுக்குடனே சொல்லுவாரா அப்படிங்கிறதையும் ஒரு எபிசோட பார்க்கலாம்.